ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று பேரவைக்கு அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாள் குறித்துள்ளார்கள். மேலும் அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். அதற்கு அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும். அதில் எதிரி நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். ஐயா, நீங்கள் பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுறது எல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க. ஆனால் இதுவரைக்கு திமுககார் பட்ஜெட் பண்ணுறது தாக்கல் பண்ணுறது இதெல்லாம் ஜெயா டிவி, கருணாநிதி டிவி இது இப்படித்தான் அளவாக கொடுத்துட்டு செய்தியை நிறுத்திடுவாங்க. மக்களுக்கு தெரியாது. இவங்க அப்புறம் கடைசியில் எம்பி எங்கே இருக்கிறாரோ எந்த பங்களாக இருக்காரோ தொழாய் போய் கையெழுத்து வாங்கிக்குவாங்க. மாநகராட்சியில் மேற்படுத்த ஒரு கூட்டம் போட்டால் அது கூட்டத்தில் தீர்மானம் போடுவாங்க. தீர்மானத்தில் போய் ஒவ்வொரு கார் ஒன்று வாங்கி கொடுத்துறது ஒரு அந்த கையெழுத்து வாங்கும்போது கவரில் ஓட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி பேரூராட்சியில் மேற்படுத்தம் பண்ணுவாங்க. பேரூராட்சி தீர்மானம் போடுவாங்க. 6 கார் வேணும், 6 பணம் வேணும், கவரில் கொண்டு போய் கொடுத்து அந்த பெய்யன்னு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதே நடந்துட்டு இருக்குது. இப்போ விஜய் மாதிரி கரெக்டாக பேசுறதுக்கு இது வரைக்கும் யாருக்குமே அந்த ஞாபகம் இல்லாமல் என்ன அத்தனையுமே அதுக்கு பேர் என்னென்னா அதுக்கு பேரே நீங்களே யோசனை பண்ணி சொல்லிக்கோங்க. வணக்கம்.